உடனுக்குடன் செய்தி. கன்னியாகுமரி மாவட்டம் இடைக்கோடு அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருத்துவர்கள் இல்லாத அவல நிலை ஏற்பட்டுள்ளது. அவசர சிகிச்சைக்கு வரும் நோயாளிகளுக்கு தனியார் கல்லூரிகளில் படிக்கும் பயிற்சி செவிலியர்கள் சிகிச்சை அளித்து வருகிறார்கள். பயிற்சி செவிலியர் மாணவிகளை கொண்டு ஊசி போட்டு வீடியோ இணையத்தில் வெளியானதால் அதிர்ச்சி சம்பவம் நிகழ்ந்துள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் செல்வராஜ் வழங்க கேட்கலாம். செல்வராஜ், ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருத்துவர்கள் இல்லாத அவல நிலை ஏற்பட்டிருக்கு. கூடுதல் விவரங்கள் என்ன பதிவு செய்யலாம்? நிச்சயமாக மோனிஷா, கன்னியாகுமரி மாவட்டம் மேல்புறம் ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட இடைக்கோடு அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் செயல்பட்டு வருகிறது. இந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தினசரி ஏராளமான நோயாளிகள் மற்றும் கர்ப்பிணி பெண்கள் மருத்துவம் பார்த்து வருவது வழக்கமாக உள்ளன. தற்போது இந்த மருத்துவமனையில் போதிய மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் இல்லாமலும் உரிய நேரத்தில் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் பணிக்கு வராமல் இருப்பதால் மருத்துவமனை வளாகமே வெறிச்சோடி கிடப்பதாக, அவசர தேவைக்கு மருத்துவம் பார்க்க வருவர்கள் கூட மருத்துவர்கள் இல்லாததால் ஏமாற்றத்துடன் திரும்பி செல்லக்கூடிய ஒரு அவல நிலை என்பது ஏற்பட்டுள்ளது. மேலும் இந்த மருத்துவமனையில் அரசு செவிலியர்களுக்கு பதிலாக தனியார் கல்லூரிகளில் பயின்று வரும் பயிற்சி மாணவிகளை கொண்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக வரும் நோயாளிகளுக்கு ஊசி போட்டு பரிதாபமான நிலையை ஏற்படுத்தக்கூடிய நிலையில் தான் தற்போது உள்ளது. பள்ளி சிறுவர்களும் தனியார் கல்லூரி செவிலியர்கள் மற்றும் மாணவிகளை கொண்டு ஊசி போடும் வீடியோ காட்சி தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. சாதனை பட்டியலில் கூறும் திமுக அரசு மக்களுக்கு ஏற்பட்டுள்ள சோதனை காலம் என கூறப்படுகிறது. தொடர்ந்து தமிழகத்தில் இது போன்ற சுகாதாரத்துறை மற்றும் அரசு மருத்துவமனைகளில் போதிய மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் இல்லாத தொடர்பாக கடந்த சில தினங்களுக்கு முன்பாக நம்ம ஜெயா பிளஸ் செய்தி ஒளிபரப்பப்பட்டிருந்தோம். அந்த நிலைமைதான் தற்போது தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் இருக்கிறது. ஒவ்வொரு மாவட்டங்களிலும் இதே போன்ற ஒரு நிலைமைதான் இருக்கிறது. ஆனால் மக்கள் வாழ்வுத்துறை அமைச்சர் மிக சிறப்பாக இருப்பதாக தெரிவித்து வருவது இதன் மூலமாக இது ஒன்னே உதாரணமாக உள்ளது. இது தொடர்பாக தமிழகத்தில் உள்ள அனைத்து பகுதிகளுக்கும் அரசு மருத்துவர்கள் நியமிக்கப்பட வேண்டும், செவிலியர்களை நியமிக்கப்பட வேண்டும் என்பதுதான் சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது. செல்வராஜ், தகவல்களுக்கு நன்றி.